أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح சுப்ஹானல்லாஹ். நம்ம தொடர்ந்து சூரா பார்த்து வரோம். 103 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 104வது வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். 103வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நபியே, செயல்கள்ல மிகவும் இழப்புக்குரியவர் யார் என்பது பற்றி உங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டுமா என்று நீ கேட்பீராக இந்த மக்கள்கிட்ட. அவர்கள் யார் என்றால், இழப்புக்கு உரியவர்கள் யார் என்றால், இவ்வுலக வாழ்க்கையில் தம் முயற்சிகள் எல்லாம் வீணாகி போக அவர்களோ தாம் அழகிய முறையில் காரியமாற்றுவதாக எண்ணிக்கொள்வார்கள். அவர்கள்தான் தம் இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள் அவர்கள். எனவே அவர்களின் நல்லறங்கள் அனைத்தும் அழிந்து விட்டன. எனவே மறுமை நாளில் அவர்களின் அறங்களுக்கு நாம் எடை போட மாட்டோம். அதாவது அவர்களுடைய செயல்களுக்கு நாம் எடை போட மாட்டோம். அவர்களுக்குரிய தண்டனை நரகம்தான். அவர்கள் என்னை ஏற்க மறுத்து என் வசனங்களையும் என் தூதர்களையும் கேலிப்பொருளாக ஆக்கி கொண்டதே இதுக்கு காரணம். அல்லாஹு தஆலா அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? யாருடைய இது வீணா போனது? யாரு இந்த உலகத்துல இழப்புக்கு உரியவங்க? அல்லாஹு தஆலா 103வது வசனத்துல கூப்பிட்டு நபியை கூப்பிட்டு சொல்றான், மிகவும் இழப்புக்குரியவர்கள் யாருண்டா அத நான் உங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கட்டுமா? நல்லா கேட்டு சொல்றான். அவங்க யாருன்னா இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போக அங்கீகரிக்கவே பட மாட்டாது. பொருத்தமானத சட்டப்படி அமையாத வீண் வேலைகளை செஞ்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம அழகிய செயல் செய்யறோம், அழகிய காரியங்கள் ஆற்றோம்னு அவங்க எண்ணிக்கொள்வாங்கன்னு அவங்களாவே சொல்றாங்க. செஞ்ச காரியமெல்லாம் வீணு, செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஆகாதது, செய்யக்கூடியதெல்லாம் பொருத்தமற்றது, சட்டப்படி குற்றமானது. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. தான் ஒரு கோட்பாட்டுல இருப்பதாகவும் இறைவனால் தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவனது அன்புக்குரியவர்கள் என்று அவங்க நம்புவாங்க. இப்படி நம்பி பாருங்களேன், இன்னைக்கு ஷிர்க்ல இருக்கவங்களும் என்ன, இறைவன் நம்மள ஆசீர்வதிப்பாரு. இன்னும் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அவருக்கு ஏற்றுக்கொள்வாரு, எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவாரு, இப்படித்தான் சொல்றாங்க. இது மாதிரி அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அவங்களுக்கு நன்மை நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனா அது நன்மை இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து 105வது வசனம், அவர்கள்தான் தன் இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சான்றுகளையும் அவனை சந்திக்கக்கூடிய சந்திப்பை மறுத்தவர்களா இருக்காங்க. அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லுவோம், அல்லாஹ் ஏக இறைவன், ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறதையும் அவனுடைய தூதர் உண்மையாளர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக அவனே, யாரு? அல்லாஹ்வே நிறுவியுள்ள ஏராளமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் உலகத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மறு உலகையோ பொய்யும் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ஒருத்தங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இறை தூதர்களை உண்மைப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை எப்படி ஏராளமான சான்றுகளோட அனுப்பினா அந்த சான்றுகளையும் மறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மறு உலக வாழ்க்கைய பொய்யும் சொல்லிடுவாங்க. மறுமைங்கிறதே கிடையாது, இந்த உலகம் இதுதான் உலகம், இதுதான் வாழ்வுக்கு உரியது, எல்லாமே இதுதான், மறுபிறவின்னு கூட பேசுவாங்க பாருங்களேன். அதுவும் இங்கேயே பிறந்துருவோம், அடுத்த ஜென்மத்திலேயே இங்கேயே அனுபவிச்சிருவோம், மறுமைங்கிறதே ஒண்ணு கிடையாதுன்னு பேசக்கூடிய மக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் செய்யக்கூடிய செயல்களை நம்ம நிற்க மாட்டோம், எடை போட மாட்டோம், கூலி கொடுக்க மாட்டோம், பலனும் இல்ல அப்படிங்கிறதா அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்களுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிஞ்சு போயிரும். ஆகவே மறுமை நாள்ல அவர்களின் நல்லவங்களுக்கு நம்ம எடை போட மாட்டோம்னு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதாவது அவர்களுடைய செயல்களின் எடைய நம்ம கணக்கு செய்ய மாட்டோம்.
ஏன்னா அதுல நன்மைங்கிறதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல உடல் பருத்த கொளுத்த மனிதன் ஒருத்தன் வருவான். அவன் அல்லாஹ்விடத்துல கொசுவோட இறக்கைக்கு அளவுக்கு கூட அவனுக்கு மதிப்பு கிடையாது. மறுமையில கொளுத்த மனுஷன் வந்தாலும் கொசுவோட இறக்கைங்கிறது என்ன இருக்கு? கொசுவே நம்ம மத்தியில மதிப்பு இல்லாதது. அவனோட இறக்கை அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் இடத்துல மதிப்பு பெற மாட்டான். மறுமை நாள்ல அவர்களின் நல்லறங்களுக்கு நாம் எடை போட மாட்டோம் அப்படிங்கிறத அல்லாஹத்தாலா இங்க சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹத்தாலா இந்த அறிவிப்பை சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரி தமிழாக்கத்துல 4729வது ஹதீஸாவும், முஸ்லிம் ஷரீஃப்ல 5370வது ஹதீஸாவும் இது வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நல்லா சாப்பிட்டு உண்டு பருகி உடல் கொளுத்த ஒரு மனுஷன் மறுமையில அழைச்சுக்கிட்டு வரப்படுவான். ஒரே ஒரு விதைக்கு சமமாக வச்சு அவனை நிறுத்தப்படும். ஆனா அதன் எடையளவு கூட அந்த மனுஷன் தேர மாட்டான். இந்த இடத்துல பாருங்க, இந்த உலகத்துல செயல்கள் செய்வாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சான்றுகளை மறுத்து அவனை மட்டுமே இறைவென்று ஏற்க மறுத்து அவனுடைய தூதர்கள் கொண்டு வந்த சான்றுகள் எல்லாம் அலட்சியப்படுத்தி மறுமையை பிடிப்பிச்சு வாழக்கூடியவங்க எப்பேற்பட்ட நல்ல அமல்கள் செஞ்சாலும் அது விரலுக்கு கிடைத்த நீர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்ல, அவங்களுடைய எல்லா நல்லங்களும் அழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படின்னு சொன்னா, ஒரு கொசுவோட ரெக்கையோட இருக்கக்கூடிய அந்த பெருமானம் கூட அவங்களுக்கு இருக்காது. உலகத்துல நல்லா சாப்பிட்டு உண்டு துண்டு கொழுத்து வரக்கூடிய பெரிய மனிதனை கொண்டு வந்து எடை போட்டா ஒரு விதைங்கிறது எவ்வளவு 100 கிராமம் இருக்கும், 50 கிராமம் இருக்கும், 10 கிராம் இருந்தாலே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கூட அவனுடைய எடை இருக்காதுன்னு சொன்னா பாருங்க. இவ்வாறு கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் அவர்கள் நல்லறங்களுக்கு நாம் எடை போட மாட்டோங்கக்கூடிய இந்த 18வது அத்தியாயத்தோட 105வது வசனத்துடன் ஊதியும் காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. முதல்ல சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்லயும் முஸ்லிம் ஷரீஃப்லயும் பதியப்பட்ட ஹதீஸா இருக்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா கூறியதாக நாங்கள் ஒரு செய்தி இங்க பதியப்பட்டிருக்கு. சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்தோம். அப்ப குறைஷி குலத்தை சேர்ந்த ஒருவர் புத்தாடை அணிந்து கொண்டு கைகளை வீசி நடந்து வந்தாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நிக்கிறாரு. புரைதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் யாருக்கு அல்லாஹ் எடை போட மாட்டேன்னு சொன்னானோ அவர்கள்ல இவரும் ஒருத்தர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படின்னு சொல்லிட்டு அல் பஸார்ல தபரானில இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. ஆனா இதோடைய அறிவிப்பாளர் தொடர்புல பலகீனம் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கும். அதுக்கு அடுத்து காபு அல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல நல்ல ஒரு திடகாத்திரமான ஆஜானுபாகுவான ஒரு மனிதர் ஒருத்தர் கொண்டு வரப்படுவாரு. அவர் அல்லாஹ்விடம் எடை மதிப்புல ஒரு கொசுவின் இறக்கை அளவு கூட தேர மாட்டாரு. மறுமை நாள்ல அவர்களுக்கு நாம் எடை போட மாட்டோம் அப்படிங்கிற அந்த வசனத்தொடர ஓதி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு அவருடைய கருத்தை. இது தப்சீர் தவறியில பதியப்பட்டிருக்கு நம்ம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மறுமையை நம்பாம ஏகத்துவத்துக்கு மாற்றமா நடந்த இறை தூதர்களுடைய செய்திகளை புறக்கணிச்ச மக்களுடைய எப்படிப்பட்ட நல்ல செயல்கள் அவங்க செஞ்சாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. மறுமையில அவங்களுடைய செயல்களுக்கு எடை போடப்பட மாட்டாது, எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதெல்லாம் 105வது வசனத்துக்குரிய விளக்கங்கள். அது தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 106வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா, நரகம் தான். அப்ப இங்க படிக்கக்கூடிய இங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல எவ்வளவு ஏராளமான விளக்கங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாழும் காலத்திலேயே படிச்சோம்னா இந்த செய்திகளை கேட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செய்தி.
அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டான். அவன் அந்த ரப்புல் இஸ்ஸத் சொல்லி காட்டுறான், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மறுமையில தண்டனை என்னன்னு சொன்னா நரகம்தான். அவங்க என்னை ஏற்க மறுத்து என்னுடைய வசனங்களையும் என்னுடைய தூதரைகளையும் கேலி பொருளா ஆக்கி கொண்டதுதான் இதுக்கு காரணம்னு நான் தான் சொல்லி காட்டுறேன். எந்த அதுல 106வது வசனம் சூரத்துல் கஃப்ல. அப்ப பாருங்க, அல்லாஹை ஏற்க மறுத்து அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதர்களையும் கேலியும் கிண்டலுமா எடுத்துக்கிட்ட இந்த மக்கள் இந்த உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். எல்லா வசதிகளோடையும் எல்லா அருள்வளமும் கொடுக்கப்பட்ட மாதிரி அவங்க நல்லா வாழ்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உண்மையிலே நம்பிக்கையாளர்கள் நீங்கள் உறுதியான நம்பிக்கையோட இருப்பீங்கன்னு சொன்னா இன்னும் அவங்களுக்கு இந்த உலகம்தான் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய, இன்னும் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வீடுகளோட முகடுகளையும் அவர்கள் நுழையக்கூடிய நில கதவுகளையும் அவங்க ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் கைப்பிடிகளையும் அவங்க உட்காரக்கூடிய சோபாக்களையும் தங்கத்தால வெள்ளியால நான் ஆக்கி கொடுத்திருப்பேன். ஏன்னு சொன்னா நீங்க அதை பார்த்துட்டு உண்மை விசுவாசிகளும் எல்லாம் இப்படி எல்லாம் கொடுத்திருக்காரு, அப்ப அதுதான் உண்மையோடு நீங்க மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்டா கொடுத்திருக்கேங்கிறான் இந்த கொடுத்த விஷயத்தையே. அப்ப பாத்தீங்களா, அப்ப உங்களுடைய இப்படி இந்த உலக வாழ்க்கையை பார்த்து நபியே நீங்க அவர்களின் பக்கம் உங்களுடைய கண்ணை திருத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்லி காட்டலாம். அப்ப இந்த உலக செல்வங்கள் கொடுக்கிறத பார்த்து, உலக ஆடம்பரமான வாழ்க்கைகள் கொடுத்திருக்கிறத பார்த்து இறை நிராகரிப்பாளரை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, நிராசை அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா அது பூரா வீணானதா போயிரும். அவங்க செய்யக்கூடிய நல்லறங்கள்ல இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரும். மறுமையில அவங்களுக்கு எந்த ஒரு கூலியும் இல்ல, இறைவனிடத்துல எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்ல, எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். ஒரு கொசுவோட ரெக்கையோட மதிப்பு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுக்கு தண்டனை மறுமையில நரகம்தான். அதாவது அந்த நரகங்கிறது இந்த தண்டனையை நம்ம அவங்களுக்கு வழங்குவோம். அதுக்கு காரணம் அவங்க ஏக இறைவனை மறுத்ததோட இறைவனுடைய வசனங்களையும் இறை தூதர்களை கேலி பொருளா கருதி நகைத்து கேலி பண்ணது, கிண்டல் பண்ணது, இறை தூதர்களை வன்மையா மறுத்ததும் தான் இதுக்கு காரணம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதுக்குரிய காரணத்தையும் உலகத்துல சொல்லி காட்டலாம். அப்போ இறைவனை ஏற்றுக்கொள்ளாம இறைவனுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய பாபம். இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகளை உண்மைப்படுத்தாம கேலியும் கிண்டலும் செய்யறது அதுக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, யார் அல்லாஹ்வுடைய அன்பை நாடுகிறார்களோ விரும்புறாங்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கட்டும். அப்படி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கவில்லை. யாருக்கு இறைவனுடைய தண்டனை, யாருக்கு நரகம்? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு அநியாயம் பண்ணல, இந்த மக்களே அநியாயம் பண்றாங்க. எப்படிப்பட்ட அநியாயம் பண்றாங்க? அல்லாஹை ஏற்க மறுக்கிறாங்க, இறை தூதர்களை ஏற்க மறுக்கிறாங்க, இறைவனுடைய வசனங்களை கேலி பொருளா எடுத்துக்கிட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில இவர்களுக்கு கேலி பொருளா எடுத்துருவான். இவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்ல, எந்த ஒரு மரியாதையும் இல்ல. அப்ப இவர்கள் நரகவாசிகள், இவர்களுக்குரிய செயலுக்குரிய தண்டனை தான் அது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா 103வது வசனத்துல இருந்து 104, 105, 106 இந்த வசனத்துல பூரா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இது வீணானது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்லது செய்யறோம், நம்ம நன்மையான விஷயங்கள் செய்யறோம், நம்ம என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே வீண், இறைவனை நம்பாம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்து 107வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் கஃப்ல, நிச்சயமாக யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவர்களுக்கே ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்க சோலைகள் விருந்தாக கிடைக்கும். நரகவாசிகளை பத்தி சொன்னதுக்கு பின்னாடி நரகத்துக்குரிய தண்டனையை பெறக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கறத சொன்னதுக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னல்லதீன ஆமனூ, யார் நிச்சயமா ஈமான் கொண்டார்களோ, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்தார்களோ, கானத், அல்லாஹ் தஆலா சொல்றான், லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்,
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு உரியவர்கள் நுஸுலா, அந்த சொர்க்க சோலைகளுடைய விருந்தான் அது அவங்களுக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அங்கிருந்து இடம் பெயர அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அடுத்த வசனத்துல உயர்ந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்பெயர்கள் பெற்ற தன்னுடைய அடியார்களை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பாருங்க, சொல்லலையே தன்னோடு இணைத்து தன்னுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தாங்க. இறைவனிடமிருந்து கொண்டு வந்தவற்ற இறை தூதர்களை உண்மையே உரைத்தனர் என்று ஏற்றுக்கொண்டவர்களா அவங்க வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஃபிர்தௌஸ்ங்கிற சோலைகள் விருந்தா குடிக்கப்படுங்கிற முதல் வசனம் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்துல தெரியப்படுத்துறான். இந்த வசனத்துக்கு முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபிர்தௌஸ்ங்கிற அந்த சொல் கிழக்கு ரோமானிய மொழியில தோட்டத்தை குறிக்கும். அந்த ரோமர்களுடைய அந்த மொழியில பார்த்தா அது தோட்டத்தை குறிக்கும், அதோட மீனிங் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த ஃபிர்தௌஸ்ங்கிற அந்த சொல் திராட்சை தோட்டம் அப்படிங்கிற ஒரு மீனிங்க குறிக்கும் சொல்றாங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அந்த ஃபிர்தௌஸ் அப்படிங்கிறது சொர்க்கங்கள்லயே மிக மிக உயர்ந்தும் நடு நயமானதும் உண்மையானதும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொர்க்கங்கிறது அந்த ஃபிர்தௌஸ்ங்கிறது சொர்க்கத்திலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த சொர்க்கம். அதுலயும் நடுமத்தியில உள்ளதாகவும் அது உன்னதமானதாகவும் அந்த சொர்க்கம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி சொல்லும் போது அவங்க எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, ஃபிர்தௌஸ்ங்கிறது சொர்க்கத்திலேயே மிகவும் உயர்ந்ததும் நடுநயமானதும் அழகானதுமா இருக்குது இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க அனஸ் இப்னு மாலிக் திருமதியில தஃசீர் தபரில பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிர்தௌஸ்ங்கிறது சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்தது, நடுமத்தியில இருக்கிறது, ரொம்ப அழகானது அப்படிங்கறத சொல்லக்கூடிய செய்தி இது அனஸ்ரலில் அறிவிக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன வருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால், சொர்க்கத்தை தாயா அல்லாஹ்னு நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்தால், வேண்டினால் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்திலே நீங்க கேளுங்க. ஏன் தெரியுமா? அதுதான் சொர்க்கத்துல மிக சிறந்த படித்தரமும் மிக உயர்ந்த படித்தரமும் உள்ள சொர்க்கமா இருக்கு. மேலும் அதுல இருந்துதான் சொர்க்கத்தின் நதிகள் அத்தனையுமே பாயக்கூடியதா இருக்கு. இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் 2790 7423 2 இடத்துல பதியப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் விருந்தாக அதை குறிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு மூலத்துல நுசைலன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அது எப்படின்னு சொன்னா அதுக்கு விருந்தோம்பல்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு ஜன்னத்தை, இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை, அதுல சோலைகளை, அதுல விருந்தோம்பலை நாம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தாலா இது சொல்லி காட்டுறோம். 107வது வசனம். அல்லாஹ் அக்பர். இந்த சொர்க்கத்துக்கு, இந்த ஃபிர்தௌஸ்ங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் சொன்னாங்கன்னா இன்னும் அதனுடைய சுகம்தான் எப்படி இருக்கும், அதனுடைய வாழ்க்கைதான் எவ்வளவு அழகா இருக்கும். அதுல தோட்டங்கள் இருக்குமா, திராட்சை தோட்டங்கள் இருக்குமா, இல்ல ஆறுகள் ஓடுமா, இல்ல அதுதான் நடுமத்தியில இருக்குமா, அதுதான் அழகானதா இருக்குமா, அழகா இருக்குமா, எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரம் கண்ணை மூடவும் அப்படி யோசனை மட்டும் பண்ணி பாருங்க, அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது ஒரு சொர்க்கமா இருக்கும். இந்த சொர்க்கம் சிறந்ததா? முன்னாடி வசனத்துல பார்த்தோமே, இந்த துனியாவை மட்டும் நம்பி வாழ்ந்து இறைவனை மறுத்து இறைவனுக்கு இணை கற்பிச்சு இறை தூதர்களை பொய்ன்னு சொல்லி வாழ்ந்து அவங்க செஞ்ச நன்மையெல்லாம் இழந்துட்டு ஒரு கொசுவோட ரெக்கையோட அளவு கூட மதிப்பு கெட்டு போய் அவங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்காக அதுக்கு தண்டனையா நரகத்தை பெறக்கூடியது சிறந்ததா இருக்குமா? கம்பேர் பண்ணி பாப்போமா? நம்ம பாதுகாக்கணும். அப்போ இந்த உலகத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று அவனுக்கு இணை கற்பிக்காமல் அதை உண்மைப்படுத்தி வாழக்கூடியவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உன்னதமான பரிசுகளை தயார் பண்ணி வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கர் புரிந்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்க சோலைகள் விருந்தாக கொடுக்கப்படும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான்,
அந்த 108வது வசனத்துல அவற்றில் அவர்கள் நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்றான். அதிலேயே தங்கி இருப்பாங்கன்னு சொல்றான். அவர்கள் அங்க இருந்து ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள், வெளியே கிளம்பி போமாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படிங்கிறது விளக்கம் சொல்லும் போது பார்த்தா அல்லாஹ் சொல்றான், இப்போ அங்க இருந்து இடம்பெயர அவங்க விரும்ப மாட்டாங்க. சொர்க்கத்தினோட இடத்துல வேற எதையும் தேர்ந்தெடுக்கவோ அவங்க விரும்ப மாட்டாங்க. இடம்பெயர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லும் போது ஹிவலா அப்படிங்கிற ஒரு சொல் மூலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா பின்வருமாறு கவிதைய அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லி காட்டாங்க. என்ன கவிதை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும்போது, இதய கனியில் இடம் பிடித்தால் அவளன்றி வேறெவளையும் தேடுவதில்லை நான். ஒரு பெண்ணை பத்தி ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரு. தன்னுடைய இதய கனியில இடம் பிடிச்சிட்டாலாம் அப்ப வந்து நுழைஞ்சவ, அவளன்று வேற யாருக்கும் அங்க தேடுறதுக்கு இடம் இல்லை. இதய கனியிலே இடம் பிடித்தால் அவளையன்றி வேற எவளையும் தேடுவதில்லை நான். அவளின் அன்பில் இருந்து வேறெங்கும் இடம் பெயர்வதும் இல்லை நான். அவர் படிக்கிறாரு, அவ வந்து என் இதயத்துல இடம் பிடிச்சிட்டா அவளை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. அவளுடைய அன்புல இருந்து நானும் வேற எங்கேயும் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த சொர்க்கம் இருக்கே, இதுக்குள்ள நுழைஞ்சிட்டா அதுல வெளியேற அவங்களுக்கு மனசு வராது, அவங்க விரும்ப மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு சொர்க்கத்தை, இந்த அழகான ஒரு கிஃப்ட யாருக்கும் ஒப்பிட்டு கவிதை படிக்கிறாங்க பாருங்க ஒரு பெண்ணுக்கு. அப்ப பெண்ங்கிறது அவ்வளவு இன்பமானவள், அவ்வளவு சுகமானவள், அவ்வளவு கண் குளிர்ச்சியானவள். சுப்ஹானல்லாஹ், இந்த கண் குளிர்ச்சியான பெண், இந்த இன்பத்தை சுமந்திருக்கக்கூடிய பெண், ரப்பல் இஸ்ஸத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவளா இருந்தா அல்லாஹ் தஆலா துனியாவையே இந்த ஆண்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் சொர்க்கமா கொடுக்க மாட்டானா? நிச்சயமா குடிப்பான், கண்டிப்பா குடிப்பான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எது தெரியுமா? அவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சாலியான மனைவி. அப்ப பாருங்க, 67 பேரும் நம்ம இருக்கோம், நம்ம இந்த குழுவுல இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். இந்த 67 பெண்களும் சாலிகான பெண்களா நாம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய சுகந்தமான அழகான சொர்க்க வாழ்க்கை இருக்கும் இந்த உலகத்துல. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்களை படிக்கும் போது யா அல்லாஹ் அதற்கு உரியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிவை யா அல்லாஹ்னு கேட்கறதோட மட்டும் இல்லாம அதற்கான முயற்சியிலேயே நம்ம ஈடுபடணும். ஏன்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம், ஃபிர்தௌஸ கொடுப்போம், அதுல சோலைகளை கொடுப்போம், அதுல விருந்த கொடுப்போம், அதுல இருந்து தங்கி இடம் பெயர அவங்க விரும்ப மாட்டாங்க. இதுக்கு கவிதையை படிச்சு காட்டுறாங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கோட் பண்ணும்போது, ஒரு பெண். அப்ப அந்த பெண்ணிடத்துல எவ்வளவு அழகான இன்பங்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய மன அமைதி இருக்கு, எவ்வளவு பெரிய நிம்மதி இருக்கு. அந்த நிம்மதியை குலைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாமா? அந்த நிம்மதியை இல்லாமல் ஆக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கலாமா? என்னமோ சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாதான் இருக்கு. வாழ்க்கையில செயல்படும் போது யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பொறுமை கூடிய அல்லாஹ், சகிப்புத்தன்மை கூடிய அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை அழகான முறையில் படித்து விளங்கி யா அல்லாஹ் நீ சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் உரியவளாக, நாங்கள் இல்லத்து அரசிகளாக யா அல்லாஹ் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, அழகிய வாழ்வியல் வழிகாட்டுதலை நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல பெண்மணிகளாக. ஏன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ரோல் மாடல், ஈமானுக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? அங்கேயும் அல்லாஹ் தஆலா பெண்ணுத்தான் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ், இந்த இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்த உரிமையும் உயர்வும் வேற எங்கேயுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரோல் மாடலான பெண்களாக எங்கள் அனைவரும் ஆக்கி அன்புரிவாயாக யா அல்லாஹ், ஆமீன். அப்போ இந்த இடத்துல என்ன எதுக்காக இந்த கவிதையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரே இடத்துல நிரந்தரமா தங்குறது நமக்கு ஒரு சடைவை, ஒரு சோர்வை, ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அப்ப சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சலிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு டவுட் இந்த இடத்துல வருது இல்லையா? அத நீக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. அங்கிருந்து இடம்பெயர அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க ஒரு சலிப்போ ஒரு சடைவோ
ஒரு டயர்டோ என்ன இதுதானாங்கிறத வரவே வராது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அங்க பழங்கள் கொடுத்தா கூட அவங்களுக்கு அடுத்து அடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கப்படும். பழத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்க மாதிரிதான் இருக்கும், ஆனா உங்களுடைய டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அப்ப அவங்க பேசிக்கிறாங்க, இதே பழம் தானே நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பார்த்தா அது டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். உண்மையிலேயே இன்பம்டா அதுதான் இன்பம், சுகம்டா அதுதான் சுகம். அல்லாஹ்தாலா அதனாலதான் அதை மறைச்சு வச்சுட்டு அந்த விஷயத்த சொல்லி நமக்கு ஆர்வம் ஊட்டுறான். நரகம் அதையும் அல்லாஹ்தாலா சொல்றான், அது எவ்வளவு கடுமைங்கிறது சொல்றான். அந்த நரகத்தை போய் சென்றடையக்கூடிய மக்கள் யாருங்கிறதையும் அல்லாஹ்தாலா சொல்றான். ஏன் அங்க போயிடக்கூடாது, அதுல இருந்து நம்ம மக்கள் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ்தாலா அவனுடைய சுப செய்தியை ரொம்ப அழகா அற்புதமா சொல்லி காட்டுறதோட, அந்த சொர்க்கத்துல இருந்து யாருமே வெளியாக விரும்பவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எந்த அங்க சடைவோ ஒரு இதுவோ எதுவுமே ஏற்படாது அப்படிங்கறத அல்லாஹ்தாலா சொல்லிட்டு சொல்றான். அவர்கள் அதுல இருந்து வெளியேற விரும்ப மாட்டாங்கன்னு அல்லாஹ்வே சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டா அந்த வசனத்துல சொல்றான். அப்ப சொர்க்கத்தின் மீது அவங்களுக்குள்ள ஆசையும் விருப்பத்தையும் இது உணர்த்தி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சொர்க்கத்துல அவ்வளவு பெரிய ஆசையும் விருப்பமும் இருக்கும். அவ்வளவு ஆசையும் விருப்பமும் ஏற்படக்கூடியதா விரும்பக்கூடியதா அல்லாஹ்தாலா அமைச்சு வச்சிருக்கான். சொர்க்கத்துல நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்து வந்தாலும் அதை விட்டுட்டு வெளியேறதுக்கு அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க, வேறொரு தேடவும் மாட்டாங்க. அதாவது வெளி இடத்திற்கு பயணமாகி சுற்றுலா செல்ல வேணும்னு ஆசைப்படவும் மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரே இடத்துல ஒரே சாப்பாட ஒரே மாதிரி ஒரே இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறது, வேற இடத்துக்கு போவோமே. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கே போவேன், நான் டிஃப்ரெண்டா வேற இடத்துக்கு போவோம். ஒரு சுத்தி பார்க்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒரே இடத்த எத்தனை தடவை பாக்குறது, அங்க வேணாம் வேற இடத்துக்கு போவோம், இப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி தானே நம்ம ஒவ்வொரு செஞ்சுட்டு இருக்கோம், வேறையா மாத்தி. ஆனா இங்க அல்லாஹ்தாலா சொல்றான், அங்க வேற இடத்த மாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, வெளியே போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ இதுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கிறதுன்னு தோணாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா அங்க கண் குளிர்ச்சியையும் அங்க ஆசையையும் அங்க விருப்பத்தையும் அல்லாஹ்தாலா கொடுத்திருப்பான். அடுத்த வசனம் சுப்ஹானல்லாஹ் 109வது வசனம் சூரத்துல் கஹ்ஃப்ல, நபியே என் இறைவனின் சொற்கோவைக்கு கடலே மையாக இருந்தாலும் என் இறைவனின் சொற்கோவை தீர்ப்பதற்கு முன்பே கடல் தீர்ந்து போகும், இதை போன்று இன்னொரு கடலை நாம் கூடுதலாக கொண்டு வந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இறைவனுடைய அற்கொடைகளை இறைவனுடைய வாக்க எழுதணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடலுமாகி தீர்ந்து போயிடும், இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் அதுவும் தீர்ந்து போயிடும். இன்னும் அவனுடைய அந்த அழகான அந்த சொற்கோவைகள் அந்த அவனுடைய அற்கொடைகள் இருந்துகிட்டே இருக்கும், முடிவுறாதது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இறைவனுடைய அறிவுக்கு அவனுடைய விஷய ஞானத்துக்கும் எல்லைங்கிறது கிடையாது. இறைவனை அறிந்துள்ள பொருள்கள், ஞான கருத்துக்கள், அவன் குறித்த சான்றுகள், அவனுடைய புகழ் மாலைகள் என ஒவ்வொன்னையும் இறைவன் தொடர்பான வார்த்தைகளால் வடித்து எழுத்துருவுல கொண்டு வர நினைச்சு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு கடல் நீர் அல்ல பல கடல் நீரை மையாக்கினாலும் அந்த கடல் நீர் தீர்ந்து போகுமே தவிர இறைவனினுடைய அந்த சொற்கோவைகள் தீர்ந்து போகாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 109வது வசனத்துல சொல்றான். இது உயர்ந்த நாயகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சொற்களையும் அவனுடைய ஞானங்களையும் அவனை புலப்படுத்தக்கூடிய சான்றுகளையும் வரைகின்ற எழுதுகோள்களுக்கு கடல் நீரை மையாக்கினால் கூட அவற்றை எழுதி முடிக்கும் முன்னர் அந்த கடல் முழுவதும் தீர்ந்து போயிடும். அந்த கடல் போன்ற இன்னொரு கடலில் மற்றொரு கடலில் எத்தனை கடல்களை சேர்த்தாலும் எழுதினாலும் சரி இறைவனுடைய சொற்கள் ஒருபோதும் தீராது. இதை இன்னொரு வசனத்துல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி காட்டுறான், உண்மையுள்ள மரங்கள் யாவும் எழுதுகோளாக இருந்து
கடல் நீர் மையாக இருந்து அதனுடைய மேலும் 7 கடல்களும் சேர்ந்து கொண்டாலோ அல்லாஹ்வினுடைய அந்த சொற்கோவை எழுத முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியம் மிக்கவனாகவும் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான். 31வது அத்தியாயத்துல 27வது வசனம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அறுப்படைகளை எழுதி நம்மளால முடிக்க முடியாது. அவனை புகழ்ந்து எழுதி முடிக்க முடியாது. அவனுடைய ஞானங்களில் உள்ளதை நம்ம எழுதி முடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். ரபியா பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் அறிவுடன் ஒப்பிடுகையில அடியார்களுடைய அறிவுங்கிறது அனைத்து கடல்களின் நீர்ல ஒரு துளி போன்றது. இதுல முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த போட்ல ஏறி போகையில ஒரு பறவை அந்த கடல் நுனியில அப்படி உட்காந்து அப்படி வாய உள்ள விட்டு எடுக்கல. அப்ப அதை பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய அறிவோட நமக்கு ஒப்பிட்டு பார்க்கையில இந்த துளி, இந்த கடல் நீர்ல இருந்து இந்த பறவை எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கோம், குறைஞ்சிருக்குமா, குறைஞ்சது தெரிஞ்சிருக்குமா, அது மாதிரி தாண்டு. அதே மாதிரி இங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு துளி போன்றது. அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், அப்படியே என் இறைவனின் சொற்கோவை கடலே மையாக இருந்தாலும் என் இறைவனின் சொற்கோவை தீர்வதற்கு முன்பே கடல் தீர்ந்து விடும் என்று நபியை நீங்க சொல்லுவீங்க, உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹின் சொற்களை எழுதுறதுக்கு அந்த கடல்கள் எல்லாம் மையாகவும் மரங்கள் யாவும் எழுதுகோளா இருந்தாலும் எழுதுகோள்கள் முறிந்து விடும், கடல் நீர் தீர்ந்து போகும். ஆனால் அல்லாஹ்வின் வார்த்தைகளோ அப்படியே எஞ்சி இருக்கும். அவற்றை எதுவுமே தீர்த்து விடாது. ஏன்னு சொன்னா எவரும் அல்லாஹ்வின் தகுதிக்கேற்ப முழுமையா அவனுக்கு மரியாதை செலுத்திடவோ அவனை முறைப்படி போற்று புகழ்ந்திடவோ முடியாது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்வதுதான் முறையான புகழ்ச்சியா இருக்கு. நிச்சயமாக நம்முடைய இறைவன் நம் புகழ்ச்சிக்கெல்லாம் மேலானவனா இருக்கிறான். அவன் தன்னை பற்றி எவ்வாறு கூறுகிறானோ அவ்வாறே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்றான் சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவன் புகழுக்குரியவனா இருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, புகழுக்குரியவன். அப்ப அவன் புகழக்கூடிய புகழ்தான் அவனுக்கு உரியதே தவிர நம்மளால அவனை போற்றோ புகழவோ நம்மளுடையது அதுக்கு பொருத்தமானதா இருக்காது. அது மட்டும் இல்ல, இவ்வுலக இன்பங்கள் அனைத்தும் மறுமையின் இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில, இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில கடுகு விதை போன்றது. இவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. இந்த உலகத்துல எத்தனை வகையான இன்பங்கள் இருக்கு, சொல்லி முடிக்க முடியுமா? சாப்பாட்டுல எடுத்துக்கோங்க, ட்ரெஸ்ல எடுத்துக்கோங்க, வீடு வாசல்ல எடுத்துக்கோங்க, தோட்டந்துறவுகள்ல எடுத்துக்கோங்க, பிள்ளை குட்டிகள்ல எடுத்துக்கோங்க, குடும்பங்கள்ல எடுத்துக்கோங்க, நாடு நகரம் சுத்தி பாக்குறவங்கள எடுத்துக்கோங்க, நகை நட்டுகள்ல எடுத்துக்க, இப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம். இது எல்லா விதமான இன்பங்களும் எப்பேற்பட்ட இன்பத்தை தருது நம்ம சொல்லி காட்டுவோம். நாங்க போனோம் பாருங்க ஒரு டூரு, வாழ்நாள் அதை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம். நாங்க சாப்பிட்டோம் பாருங்க ஒரு சாப்பாடு, சோ இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு போகலாம். இப்படி உலகங்கள் உள்ள இன்பங்கள் அனைத்துமே மறுமையோட இன்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கடுகு மணி எவ்வளவு இருக்குது, அது போன்றதுதானா இப்ப அங்க எவ்வளவு இருக்குது. அப்ப அதுக்காக நம்ம முயற்சி செய்யணுமா வேணாமா, அதுக்கு ஆசைப்படணுமா வேண்டாமா? இங்க எதுக்காகவே ஏன் நம்ம அவ்வளவுக்கு போனோம்? ஒரு வீடு கட்டுறதுக்கு படுற பாடு, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி, அதுக்கு அதுலயும் எம்பிபிஎஸ் ஒரு பிஏஎஸ் அந்த மாதிரி எல்லாம் வரணும்டா, அதுக்காக கொடுக்கக்கூடிய இன்றைய காலத்துல டொனேஷன், அதுக்காக படிக்கக்கூடிய படிப்பு, எக்ஸாமு, இப்ப 10வது குறைக்க நீட்டு, நீ என்னத்த போட போறானோ அல்லாஹு அக்பர். அப்ப தன்னுடைய உழைப்பு முழுசையும் கொடுத்தாலும் ஒரு ஊரை ஆட்சி செய்ய முடியுதா? தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண முடியுதா? இல்ல. ஆனா இந்த இன்பத்துக்கே ஓடி 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 உழைக்கும் போது, ஓடி ஓடி எல்லா ராப்பகலா எல்லாம் கண்முடிச்சு பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ், இந்த இன்பத்துக்கு தானே பாருங்களேன் வீடு கட்டி இருக்கிறத, சும்மா மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம். நீ பாருங்களேன் இந்த கம்பெனிய, இப்ப உள்ள டெக்னாலஜில நம்பர் 1
இப்படி ஒவ்வொன்றையும் பாருங்க, வர்ணிச்சுக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இன்பங்கள்லாம் அல்லாஹ்தாலா சொல்லிக்காப்பா மறுமையோட நினைச்சு பார்க்கும்போது, சேர்த்து பார்க்கும்போது, கம்பேர் டு மறுமை கடுகு மணி மாதிரி. அப்ப அப்படிப்பட்ட சொர்க்கத்துல போய் நுழைஞ்சிட்டா எப்படி வெளியே வர மனசு வரும்? வரவே வராது. அல்லாஹ்தாலா அதனாலதான் முந்தின வசனத்துல சொல்லி காட்டுறான், அங்க இருந்து வெளியேற நினைக்கவே மாட்டாங்க அப்படிங்கறத. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 110வது வசனம், சூரத்துல் கஹ்ஃபுக்கே உரிய கடைசி வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே சொல்லுங்க, நான் எல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதரே, இருந்தாலும் உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று எனக்கு இறை செய்தி அருளப்படுகிறது. எனவே யார் நம்முடைய இறைவனின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அவர் நற்செயல் புரியட்டும். அவர் தன் இறைவனுக்கு செய்யும் வழிபாட்டில் வேறு யாரையும் இணையாக்க வேண்டாம். கொள் சொல்வீராக, இன்னமா நிச்சயமான பஷர், நான் ஒரு மனிதன் தான், நான் ஒரு மலக்கு கிடையாது சொல்றா. ஏகத்துவத்தோட ஆரம்பிச்சு அந்த ஏகத்துவத்தோடு முடிக்கிறான் பாருங்க. இந்த வசனத்துல இஸ்லாத்தின் இறை கொள்கை பற்றியும் இறை தூதரை பற்றியும் தெளிவா எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. இறை தூதர் ஒரு மனிதர் தான், அவன் இறைவன் அல்ல. ஆயினும் இறை தூதருக்கு இறைவனிலிருந்து மறை செய்திங்கிற வகை வருது. அந்த செய்தியில இறைவன் என்பவன் ஒருத்தன்தான், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்ற கட்டளை இருக்குது. இப்படிங்கறது அல்லாஹ்தாலா இந்த கடைசி இறுதி வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான். இந்த உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை இறை தூதர் அப்படின்னு நம்ப மறுக்கக்கூடிய இறை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ்தாலா இந்த செய்தியை எடுத்து சொல்லுமாறு கட்டளை இடுறான். நான்லாம் உங்களை பார்க்க மனுஷன் தான்ப்பா, நான் மலக்கெல்லாம் கிடையாது, நான் வானத்துல இருந்தெல்லாம் இறங்கி வரல, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். அதனால நான் ஒரு பொய்யென்று கருதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு என்னை போன்ற மனிதர் என்ற அடிப்படையில நான் கொண்டு வந்துள்ள அதாவது மறையை போன்ற ஒன்றை முடிஞ்சா நீங்க அவருக்கு கொண்டு வரட்டும். நான் மனுஷன் தானே, என்ன மாதிரி நீங்களும் மனுஷர்களா இருக்கீங்கல்ல, என்னை உலகத்துல அவனுடைய தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான், எனக்கு அவனுக்கு இருந்து வகிங்கிற அடிப்படையில எல்லாம் அவங்ககிட்ட எத்தி வைக்க சொல்லியிருக்கான். நீங்களும் வேணா முடிஞ்சா கொண்டு வந்து காட்டுங்க. முடியுமா? முடியாது. நீங்க கேட்ட புகைவாசிகள் இருக்காங்கல்ல, வில்கர்ணேன் இருக்கிறாங்கல்ல, ஆகியோருடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு நான் அறிவிச்சு கொடுத்தேன் என்றா கடந்த கால மறைவான செய்திகளை நானே அறிவேங்கிறது பொருள் கிடையாது. அதுக்கு அவற்றை எல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிராவிட்டால் நான் அறிவித்திருக்க முடியாது. நீங்க என்னன்னு கேட்டீங்க, புகைவாசிகளை கேட்டீங்க, வீட்டை விட்டு வெளியேறி போனா அந்த இளைஞர்களுடைய நிலைமை என்ன கேட்டீங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்ல. வில்கர்ணனை பத்தி கேட்டீங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இதெல்லாம் நான் மறைவானதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது கிடையாது, அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்தான். அவன் எனக்கு அறிவிச்சு கொடுக்காட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கவே முடியாது. உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. சோ அப்ப நான் உங்களை மாதிரி மனுஷன்தான். ஆனா அல்லாஹ் என்னை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான், அவன் வகை அனுப்புறான். அந்த வகையில வரக்கூடிய செய்தியில இறைவனுடைய கட்டளையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனா இருக்கேன்னு சொல்லிட்டு நடுவே இந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. அடுத்து அல்லாஹ்தாலா சொல்றான், உங்களுக்கு நான் என்ன அறிவிக்கிறேன் என்றா நபியை பார்த்து சொல்றான், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவனே வழிபடுமாறு உங்களை நான் அழைக்கிறேன். அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் இணை துணை இல்லாதவன். யார் நம்முடைய இறைவனின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ, அதாவது அவன் அழைக்கக்கூடிய வெகுமதிகளையும் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கிறாரோ அவர் நற்செயல் செய்யட்டும், இறை மார்க்கத்துக்கு உகந்த செயலும் செய்யட்டும். எவ்வளவு அழகான உபதேசம். நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில அறிவிப்பு கொடுக்குறான். நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் அவங்க பின்னாடி ஆசைப்பட்டு வரட்டும். அவர் தம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல வேறு யாரையும் இணையாக்க வேண்டாம். இணை துணையற்ற அல்லாஹ் ஒருவனின் அன்பை மட்டுமே நாடி அவனை வழிபடட்டும். அங்க வேற எந்த அவளியாவையோ
எந்த ஒரு அடக்கஸ்தலத்துக்கும் போயோ இல்ல வேற யாருக்குமோ அவங்க எந்த ஒரு இணையை ஏற்படுத்தி வழிபாடுகளை அங்க பிரிக்க வேண்டாம். அல்லாஹுக்கு மட்டும்தான் வழிபடுவேன், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நம்புவேன். அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுடைய அன்புதான் எங்களுக்கு வேணும். அவன் எந்த வழியில வழிபட சொல்லியிருக்கானோ அந்த மாதிரி வழிபடுவேன். அவன் எப்படி என்னை வாழ சொல்லியிருக்கானோ அப்படி வாழ்வேன், இப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் ஒரு இறைவனின் அங்கீகாரம் பெற தேவையான அடிப்படை விதிகள். நம்பர் 1, அது அல்லாஹ்வுக்கென்று அப்பழுக்கற்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டிருக்க வேணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுக்காக இருக்கணும். அதுல எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ் கொண்டு செய்யணும். 2, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படி சரியானதாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாங்களா, அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா, அவங்க அங்கீகரிச்சாங்களா, அவங்க ஓகேன்னு ஏத்துக்கிட்டாங்களா, அந்த வழியா இருக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் காட்டின வழியோ, ஊர் மக்கள் சொல்லி கொடுத்ததோ, மற்றவர்களை பார்த்து பின்பற்றுவதோ இருக்கக்கூடாது. நம்ம ஒன்னும் அல்லாஹ்வுக்காக தூய்மையான எண்ணத்தோடு அவனுடைய அன்பை நாடி அவனுக்கு மட்டும் செய்யணும். அந்த செயல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்த வழியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஏகத்துவத்தோட முக்கியத்துவம், இறை தூதர் ஒரு நபி மனிதரா இருந்தாலும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவனுடைய வாக்குகளை வகையை அழகான முறையில அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை தூதுத்துவத்தை சொல்லிட்டு, நீங்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்று தூதுத்துவத்தை நம்பி வாழக்கூடியவர்களா இருந்தா மறுமையை நம்பணும். அந்த மறுமையை நம்பி அதற்கான நல்ல செயல் செய்யணும். அந்த செயல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதா இருக்கணும், அல்லாஹுடைய தூதர் காட்டின வழியில இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹுடைய நபியே, நான் போர்க்களங்கள் பலவற்றை சந்திச்சிருக்கிறேன், அவற்றில் அல்லாஹ்வின் அன்பை நாடுகிற அதே வேளையில எனது பங்களிப்பு கவனிக்கப்பட வேண்டும் நான் விரும்புறேன், இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் சொல்லல. இறுதியில யார் தன்னுடைய இறைவனின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அவர் நெற்செயல் புரியட்டும், அவர் தன் இறைவனுக்கு செய்யும் வழிபாட்டுல வேறு யாரையும் இணையாக்க வேண்டாம் அப்படிங்கிற வசனத்துடன் அருளப்பட்டது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த செய்தி தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம், தப்சீர் தபரி அதுல வரக்கூடியதா இருக்கு. இந்த செய்தி வந்து ஒரு நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய வகையில முரசல் வகையா அத இடையில பேர் விட்டு போனதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாகவும் இந்த செய்தி வந்திருக்கு. அல்லாஹ் அறிந்தவன். இப்ப அந்த மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா சஹாபி எவ்வளவு இருப்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் நபியே, நான் போர்க்களங்கள்ல நிறைய சந்திக்கிறேன், அல்லாஹ்வுடைய அன்பை நாடித்தான் நான் வந்து என்ன செய்யறேன், அதுல பங்களிப்பு கொடுக்கிறேன், இருந்தாலும் என்னையும் பார்க்கணும் கவனிக்கணும் மக்கள் அப்படின்ட்டு நான் விரும்புறேன், இது எப்படி அப்படின்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அதாவது வந்து யார் தம்முடைய இறைவனின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அவர் நற்செயல் செய்யட்டும், அவர் தன் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல வேற யாரையும் இணையாக்காம அவர் அந்த வசனத்தை அந்த செயல்களை செய்யட்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னாங்கிற வசனத்தை சொல்லி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அறிவிப்புல வந்திருக்கு, நபித்தோழர் உபாதா பின் அஸ்-ஸாமித் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும், எனக்கு பதில் சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு ஓகேன்னு அவர் கேட்கும்போது ஒருவர் வந்து அல்லாஹ்வின் அன்பை எதிர்பார்த்து சொல்கிறார், அதே வேளையில தாம் அவருக்கு பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லாஹ்வின் அன்பை நாடி நோன்பு நோக்கிறார், அதற்காக பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லாஹ்வின் அன்பை நாடி தர்மம் செய்கிறார், அதற்காக பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இது மாதிரியே அல்லாஹ்வின் அன்பை நாடி ஹஜ் செய்யறாரு, ஆனா பாராட்டப்படணும்னு விரும்புறாரு. இவரை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறாரு. அவருக்கு உபாதாரம் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு நன்மை எதுவும் கிடையாது. ஏன் சொன்னா, உயர்ந்தும் அல்லாஹ் இணை கற்பிப்போரை விட நானே சிறந்தவன், எனவே
என்னுடைய இணையாளனை யாரேனும் ஏற்படுத்தினால் அவர் முற்றிலும் அந்த அந்த இணையாளனை சார்ந்தவரே, எனக்கு அவரிடத்துல எந்த தேவையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இந்த செய்தி தப்சீர் தபரியில பகிர்ந்திருக்கு. ஒருத்தர் வராரு, இவர் சஹாபிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக சொல்லுறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, சதக்கா செய்யறாரு, ஹஜ் செய்யறாரு, ஆனா பிற பாராட்டணும்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்படிப்பட்ட செயல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். அதை தவிர அவர் பிறரோட அன்பையும் பிறரோட பாராட்டுதலையும் அங்க எதிர்பார்த்தாருன்னா அந்த இடத்துல இணைச்சதா வருது. சோ அப்ப பிறரோட பாராட்டுகளோ போற்றுதலோ தூற்றுதலோ நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய பொருத்தம், இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதை தவிர வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு வகையில அல்லாஹ்வுக்கு மட்டுமே உயர்ந்ததா நம்ம நம்மளுடைய அமல்கள் அமையணும் அப்படிங்கறது இந்த இடத்துல பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சூரத்துல் கௌஃப முழுமையா படிச்சு முடிச்சுட்டோம். சில ஹதீஸ்கள் மட்டும் பேலன்ஸ் இருக்கிறதுனால அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங்ல பார்த்து முடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இந்த உலகத்தை அல்லாஹ்வை நிராகரிச்சு இறை தூதரை நிராகரிச்சு மறுமையை பொய்ன்னு சொல்லி வாழ்றாங்களோ அவங்களுக்கு நரகம்தான் கூலி. அதுதான் அவங்க நிரந்தரமா தங்கக்கூடியது. அதுதான் அவங்களுடைய செயலுக்குரியது. அவங்க எப்படிப்பட்ட நல்ல செயல்கள் செஞ்சு வந்தாலும் அதுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை, எந்த ஒரு மதிப்பும் இல்லை, தண்டனை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவதா என்னத்தை பார்த்தோம்? யார் அல்லாஹ்வை நம்பி நல்ல செயல்கள் செஞ்சாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான். அதுல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அவனுடைய நியமத்துக்களை நம்ம எழுதணும்னு நினைச்சோம்னா நம்மளும் தோத்து போற ஒண்ணுமே இருக்காது. அவனுடைய நியமத்துக்கள் முடிவடையாதது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் மட்டும்தான், உங்களுக்கு ஈடுகளே இல்லை. நான் உங்களை மாதிரி மனுஷன்தான், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரா இருக்க அந்த செய்தியை வாங்கி சொல்றேன். இதை நீங்க அழகான முறையில கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களா இருங்க. அந்த இறைவனுக்கு யாரையும் இணையாக்கிறாதீங்க. வழிபாட்டிலையும் சரி, எந்த இடத்துலயும் சரி. ஆனா ஒருத்தன் தான் அவனுக்கு இணை துணை இல்லைங்கிற அந்த ஏகத்துவ வார்த்தைகளோட முடிச்சிருக்கோம். இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னா அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளை நம்ம கேட்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த ஈமான்ல நமக்கு உறுதியை கொடுப்பான். யா அல்லாஹ் ஈமானின் உறுதி உள்ளவர்களாக, யா அல்லாஹ் இந்த சொற்கள் சோழர்களுக்கு சொந்தக்காரர்களாக, யா அல்லாஹ் நிரந்தரமாக இந்த தங்கு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் ஊர் மக்களையும் இந்த உலகத்தில் உண்டான மனிதனான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده، سبحانك اللهم وبحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.